இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி. வாயு புத்திரனாய் பிறந்து ராமதாசனாய் வாழ்ந்த மகாவீரனான ஹனுமனோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஹனுமனுக்கு மட்டும் பர்த்டே இல்லைங்க, எனக்கும் தான். காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னா செங்கல்பட்டு டு திருப்போரூர் போற வழியில புலிக்குடி வனம் என்ற கிராமத்துல தான் அமைந்திருக்கு. இந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயராக 32 அடியில கம்பீரமா காட்சி தராரு. நீங்க கூகுள்ல ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயர் டெம்பிள் செங்கல்பட்டு அப்படின்னு டைப் பண்ணாலே எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும். இந்த சின்னதா இருக்க கோவில்ல தான் ஆஞ்சநேயர் மூலவரா காட்சி தராரு. அவரோட சன்னதிக்கு மேல பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. கரெக்டா நாங்க போன நேரத்துல தான் கலச பூஜை முடிச்சுட்டு 32 அடியில இருக்க ஆஞ்சநேயருக்கு கலச நீரால அபிஷேகம் பண்ணாங்க. ஆஞ்சநேயரோட அபிஷேகத்தை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி செங்கல்பட்டு பைபாஸ்ல இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு போனேன். இந்த ஐயப்பன் கோவில்ல இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணி போல திருவிளக்கு பூஜை நடக்க இருக்கு. விளக்கு பூஜைக்கான டோக்கனையும் வாங்கிட்டு ஐயனையும் தரிசனம் பண்ணியாச்சு.